ஹரே கிருஷ்ணா. நம்ம திருநீர்மலை தரிசனம் பண்ண வரும்போது தான் ரொம்ப நாளாக ஒரு சுவாமி வந்து அழைப்பு கொடுத்துருந்தாரு. அருமையான ஒரு சின்ன ஒரு கோவில் தான், பிள்ளையார் கோவில் தான். அந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. என்னடா பெரிய பெரிய கோவில் மட்டும் தான் நம்ம பார்க்கணும், இல்லை இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாத சின்ன கோவில்களுக்கு நம்ம வந்து உதவலாம். ஒருவேளை நீங்கள் திருநீர்மலை, குன்றத்தூர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் வந்தீங்கன்னா, நம்ம திருநீர்மலையிலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்து திருமுடிவாக்கம். அந்த திருமுடிவாக்கம் வந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கே வந்து ஒரு சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே கம்பெனிஸ் தான் ஃபுல்லாக வந்துட்டு. இங்கே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா வரும். உள்ளுக்குள்ளே வந்தவுடனே ஒரு 200-300 மீட்டர்லேயும் அந்த ரவுண்டானா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அதுலேருந்து வந்தீங்கன்னா அப்படியே வலதுபுறம் திரும்பி அப்படியே கோயிலுக்கு வர வேண்டியது தான். சின்ன கோயில் தான், ரொம்ப அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த சுவாமிஜிட்டே அர்ச்சகட்டே பேசுவோம். இந்த மாதிரி கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. உள்ளே வந்தீங்கன்னா அந்த ரவுண்டானாலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட தான் இந்த கோவிலே இருக்குது. நம்ம அவர்கிட்டே பேசலாம் வாங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்கிற விநாயகர் பேர் திரியம்பக மகாகணபதி. அவங்க இப்போ அர்ச்சகர் இருக்காரு, அவரே பேசுகிறாரு. உங்களுடைய பேர், அறிமுகம் சொல்லுங்கள். அடியனுடைய திருநாமம் வந்து லட்சுமி நாராயணன். இந்த கோவிலில் நான் ஒரு வந்து 6 இயர்ஸ் முடிவு 7 இயர்ஸ் தான் நான் வந்து அந்த பூஜை பண்ணிட்டுருக்கேன். இந்த கோவில் வந்து 2018 பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுலேருந்து நான் பண்ணி பூஜை பண்ணிட்டுருக்கேன். இது பேர் வந்து திரியம்பக மகாகணபதி. இது வந்து மேற்கு பார்த்த விநாயகர். இது என்ன ஒரு இதுனா, சொந்த வீடு வாங்கணும்னா நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணினா சொந்த வீடு கண்டிப்பாக அமையும். அது இல்லாமல் பல கோரிக்கைகள்லாம் இங்கே வச்சு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இங்கே திருநீர்மலையிலேருந்து நீங்கள் கரெக்டாக லொக்கேஷன் சொல்லுங்கள் சுவாமி. இப்போ திருநீர்மலை, குன்றத்தூர்லாம் வர்றாங்க இல்லைங்களா? ஆமாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல போட்டோம்னா கண்டிப்பாக மக்கள் வருவாங்க. திருநீர்மலையிலேருந்து ஹார்டி 3 கிலோமீட்டர்ஸ் 3.5 எந்த ரூட்டில் வரணும்? நீங்கள் வந்து திருமுடிவாக்கம் ரூட்டில் வந்தாக்க அங்கே ஒரு ஆர்ச் இருக்கும். ஆர்ச்சுக்குள்ளே வந்து ரவுண்ட் நீங்கள் ரைட் கட் பண்ணி லெஃப்ட்டில் கட் பண்ணி செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம கோவில் இருக்குது. அதே மாதிரி வந்து திருமுடிவாக்கம் உள்ளே வந்தவுடனே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வந்தவுடனே ரவுண்டானா வரும். அதில் ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட கோவில் இருக்கு. ஓகே. அதே மாதிரி வந்து குன்றத்தூர்லேருந்து கூட நீங்கள் வரலாம். எங்கள் சைடில் இது இருக்குது, பைபாஸ் மாதிரி ரோடு இருக்குது. அதில் கூட வந்து சேம் ரூட். நீங்கள் அவுட்டர் ரிங் ரோட் சொல்கிறீங்களா? அவுட்டர் ரிங் ரோட்லேயும் வரலாம். ஓகே. இல்லை வழுத்தலை மேட்னு ஒரு ரூட் இருக்குது, அப்படியும் நீங்கள் வந்து ஓகே வந்து வரலாம். ஸோ கோவில் டைமிங் உங்களுடைய மார்னிங் வந்து 7:30 ஓப்பனிங் பண்ணுவோம். டு 8:30 9 o'clock வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து 4:30 டு ஈவினிங் 5:30 5:40 அட்மோஸ்ட் 6 o'clock. ஓகே 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 ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி உங்களை சந்தித்ததில். அதுவும் இல்லாமல் விநாயகருடைய தரிசனமும் எங்களுக்கு நல்லபடியாக கிடச்சது. கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லாருக்கும் நான் அதை தெரியப்படுத்துகிறேன். பெரிய பெரிய கோவிலில் தான் நம்ம போய் சப்போர்ட் பண்ணணுன்ற இல்லை. இந்த மாதிரி சின்ன கோவில்களுக்கு, தெரியாத கோவில்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இவ்வளோ அருமையான ஒரு கோவில் இருக்குது, திருநீர்மலை பக்கத்துலேயே இருக்குது. வரும்போது தவிர்க்காமல் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள். நான் சுவாமிஜியுடைய ஃபோன் நம்பரையும் அந்த நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அவர் உங்களை ஃபாலோ பண்ணிப்பார். ரொம்ப நன்றி உங்களோட பேசுனதில். அப்புறம் பிரசாதம்லாம் கொடுக்குறீங்களா? மார்னிங் வந்து ப்ளேன் ரைஸ் தான் ஆக்சுவலாக நாங்கள் பிரசாதம் போட்டுருந்தோம். இப்போ வந்து டியூ டு திஸ் அது எல்லாரும் வராததுனால ப்ளேன் ரைஸ். ஈவினிங் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படி வரதுனா டெய்லி ஒரு பிரசாதம், ஒரு நாளைக்கு புளியோதரை, சுண்டல் ஒரு நாளைக்கு, சக்கரை பொங்கல் ஒரு நாளைக்கு, காஞ்சிபுரம் இட்லி ஒரு நாளைக்கு. காஞ்சிபுரம் இட்லி தரீங்க? சம்பார தோசை ஒரு நாளைக்கு. சரி சரி சரி. இன்னைக்கு என்ன பிரசாதம் இன்னைக்கு தந்தீங்க பொதுமக்களுக்கு? ஓகே ஓகே ஓகே. காமிங்க பிரசாதம் வந்து. ஓகே. ஸோ இன்னைக்கு புளியோதரை பிரசாதம் எல்லாமே ஹோம் மேட், நீங்களே வீட்லயே பண்ணி எல்லாமே ஹோம் மேட். பிரசாதம் வந்து நான் செஞ்சிருது. ஓகே ஓகே. சந்தோஷம். உங்க வீடு இங்க பக்கத்துலயே தான் இருக்கீங்களா? நீங்க ஆல்ரெடி வாக்கிங்ல போனா எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட தான் ஆகும். சரி ஓகே. அதான் எனக்கு ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நீங்க பேசினதுக்கு. கண்டிப்பா வந்து இன்னும் மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீ திரியம்பக மகாகணபதி அல்ல ரால வந்து ஆக்சுவலாக அதான் திரியம்பக மகாகணபதினு சொன்னீங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில். நிச்சயமாக நான் இதை வந்து தெரியப்படுத்துகிறேன். காஞ்சி கௌரவாணி ஃபாலோவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பிரார்த்தனை நாங்கள்லாம் இங்கே பண்ணிக்கிறோம், டெடிகேஷன் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக திருநீர்மலை வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து தரிசனம் பண்ணுங்கள்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கும் ரொம்ப நன்றி சுவாமி.